மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆனஸ்ராஜ் அவர்கள் ஒன் சைடாக லவ் பண்ணிருக்காரு. அந்த ஒன் சைட் லவ் வந்து பிரேக்கப் ஆகுது. அந்த பிரேக்கப் தாங்க முடியாமல் போயிட்டு சூசைட் பண்ணிக்க போறாரு. அப்படி சூசைட் பண்ண போனவரை வந்து காப்பாற்றின ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் சொல்றாரு, இது என்ன பிரேக்கப்லாம் லவ் பண்ணுற, உலகமே ஃபோனில் இருக்குது, வீடியோ கால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஸோ அந்த வீடியோ காலுக்காக வந்து நம்ம ஆனஸ்ராஜும் வந்து போகிறாரு. பட் அந்த வீடியோ காலில் ஒரு பிரச்சனையில் வந்து சிக்கிறார். அந்த பிரச்சனையை வந்து சரி செய்யறதுக்கு ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது. அதனால் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போகிறாரு. போன இடத்துல அவருடைய பாஸ்ட் லவ்வர் இசையை வந்து மீட் பண்ணுறாரு. இசைக்கிட்டேயே வேலைக்கு போகிறாரு. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றது தான் மீதி இருக்கக்கூடிய படம். ஜாலியாக பயங்கர ஃபன்னாக, அதாவது நம்ம ஆனஸ்ராஜோடைய லவ் அந்த பக்கம் இந்த பக்கமாக பயங்கரமாக உருட்டி அவர் ஃப்ரெண்ட்ஸ் பிச்செலாம் கேட்டு எவ்வளோ சொதப்புறாரு அப்படின்றத ரொம்ப லைட் வெயிட்டடாக வந்து ஃபன்னாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில வாட்டி எனக்கு ஆனஸ்ராஜ் மேலே லைட்டாக கடுப்பாச்சு, ஏன்னா எவ்வளோ டாக்ஸிக்காக போகுது. பட் எண்டில் வந்து நல்ல ஒரு ஜட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக படம் வந்து ஜாலியாக லைட் வெயிட்டடான ஒரு ஃபிலிம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஹரிஷ் பாஸ்கர் அவர்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு படமே நல்ல படமாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.